கடவுள் உலகை படைத்தார் என்ற மத கருத்துக்கும் சார்ல்ஸ் டார்வினின் பரிணாமக் கொள்கைக்கும் இடையிலான மோதலை ஓஷோ மிக எளிமையாக விளக்குகிறார். பல மதங்கள் சொல்கின்றன, கடவுள் 6 நாட்களில் உலகை செய்து முடித்தார், 7ஆம் நாளில் ஓய்வெடுத்தார். இதன் அர்த்தம் வேலை முடிந்துவிட்டது என்று பொருள். இப்படி ஒரு ரெடிமேட் உலகம் என்றால் அதில் மாற்றத்துக்கு இடமில்லை. உலகம் ஏற்கனவே முழுமையாக படைக்கப்பட்டுவிட்டது என்றால் அது ஒரு நிலையான உறைந்த உலகமாகிவிடும். அத்தகைய உலகம் ஒரு செத்த உலகம் போன்றது. அங்கு வளர்ச்சி இல்லை, புதுமை இல்லை, பரிணாமம் இல்லை. டார்வினின் கோட்பாடு இதற்கு நேர்மாறானது. உலகம் ஒரு நாளில் முடிந்தது அல்ல, அது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. மீனிலிருந்து பல்லி, பல்லியிலிருந்து குரங்கு, குரங்கிலிருந்து மனிதன். இப்படி ஒரு நீண்ட பயணம் இன்னும் முடிவடையவில்லை. தேவாலயங்களும் மத தலைவர்களும் டார்வினை கடுமையாக எதிர்த்தார்கள். ஏனெனில் உலகம் இன்னும் முழுமையடையவில்லை, அது மாறிக்கொண்டே இருக்கிறது என்று அவர் சொன்னார். அதாவது கடவுளின் படைப்பு அபூர்ணமானது என்று இது பொருள்படும். ஆனால் அந்த அபூரணம்தான் உலகை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது என்கிறார் ஓஷோ. அபூரணம் இருப்பதால்தான் வளர்ச்சிக்கு இடம் இருக்கிறது. புதிய சாத்தியங்கள் தோன்றுகின்றன, முடிவில்லாத பரிணாமங்கள் விரிவடைகின்றன. உலகம் ஏற்கனவே முழுமையானதும் முடிந்ததுமான ரெடிமேட் பொருள் என்றால் நாம் வளர என்ன இருக்கிறது? கற்க, தவறு செய்ய, புதிய பரிமாணங்களை அடைய என்ன இருக்கிறது? ஒரு ஓவியம் முடிந்துவிட்டால் அதில் புதிதாக எதையும் சேர்க்க முடியாது. ஆனால் பரிணாமம் சொல்கிறது, நீங்கள் இன்னும் முடிக்கப்படாத படைப்பு. நீங்கள் வாழும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் வளர்ச்சிதான். உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்கிறது. ஒரு விதை மரமாக வளர்வதற்கு போராடுகிறது. அந்த போராட்டத்தில் தான் அதன் அழகு இருக்கிறது. உலகம் ஒரு முடிந்த வேலை என்று நினைத்தால் வாழ்க்கை சலிப்பானதாகவும் அர்த்தமற்றதாகவும் மாறிவிடும். ஆனால் உலகம் தொடர்ந்து நகரும் ஒரு பயணமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு சாகசமாகும். தவறு செய்யவும், பழையவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு புதியவற்றை உருவாக்கவும் நமக்கு சுதந்திரம் உண்டு. முடிவே இல்லாத இந்த பரிணாமம்தான் வாழ்க்கையின் உண்மையான பொருள் என்கிறார் ஓஷோ.